நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 30/9/2024 6/10/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியில் குரு பகவான், அதாவது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், சூரியன் மற்றும் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் 4 ராசி கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வாரத்தின் முதல் நாளான 30ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிரதோஷ கால பூஜை பார்க்குறது, அதாவது சாயந்தரம் ஒரு 5:45 6:15 மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்லாம் இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது பிரதோஷத்தை அன்னைக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா 3 தரம் பிரதட்சணம் வருவா. அந்த பிரதட்சணத்தோடு சேர்ந்து போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும், உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும், அதை தவிர கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பிரதோஷ விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மாகாளய அமாவாசை 2/10/2024 அன்னைக்கு மிகப்பெரிய விசேஷம். பித்ருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம். பித்ருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்ருக்கள் தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்ருக்கள் தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன், ஒரு 15-20 மினிட்ஸுக்கு. அதையும் பாருங்கள். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் மகாலய அமாவாசை பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் செய்யணும். யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும். அப்போ 3 ஆறுகள் சேர்கிற இடத்துல கூடுதுறையில் பண்ணக்கூடியது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா ஆறு, கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்ருக்களுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் அது ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒன்று. இதை கண்டிப்பாக பண்ணணும். எல்லோரும் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தீங்களேயானால் நவராத்திரி ஆரம்பம், அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து 9 நாட்கள் கண்டினியூஸாக நவராத்திரின்னு சொல்லுவோம். 9 இரவுகள். முதல் 3 நாள் துர்கைக்கும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கும், அப்படி 3 நாட்களாக ஒதுக்கியிருக்கு. முதல் 3 நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இது பண்ணுறது எல்லாமே இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவாள். இந்த வாரத்தில் பெரிய விசேஷம். இந்த நவராத்திரியும் மகாலய அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் 6ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி. இந்த சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி. பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோப்புகரணம் போட்டு வாங்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் மகரம், கும்பம், மேஷம், மீனம், மேஷம், இங்கே 4 ராசிகளுக்கும் இருக்குது. அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிகளுக்கும் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம், வெளியூர் வெளிநாட்டில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். தவிர இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா எப்படி இருக்குது? 30/9/2024 6/10/2024 வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியில் ஆட்சி பெற்று
வக்ரகதி அடைஞ்சிருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வக்கரத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் பேசக்கூடியது மற்றவர்களுக்கு தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது. அதாவது சூரியன், புதன், கேது 3 கிரகங்கள். 8ஆம் அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்றிருக்கிறது விசேஷம். இதனால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கிறதற்காகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்வதற்காக இங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 7 சனி வேறு நடக்கிறது, ஜென்ம சனி வேறு நடக்கிறது. ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். இதன் மூலியமாக உங்களுடைய யோகர்னு சொல்லக்கூடியவர் 4, 9க்கு உண்டான ஒரு திரிகோண கேந்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். தந்தையின் மூலியமாக அனுகூலியமாக செய்திகள் வரும். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆரம்ப கல்வியில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 3க்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3க்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 3ஆம் அதிபதி 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படும். ஆண்களுக்கு அந்த விரிலிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வாரத்தில் 6ஆம் அதிபதியான அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் 30/9/2024 6/10/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் 1ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். இதனால் சனி பகவான் பார்வையும் இருக்குது. புணர்ப்பு யோகம் அமையிறது. சனியின் பார்வை இருக்கிறதுனால புணர்ப்பு யோகம் தடங்கள் சிறு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் அதிபதி 3க்கு 3 இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 1ஆம் தேதி மாலை 4:30லிருந்து 4ஆம் தேதி அதிகாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை போக வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் செஞ்சுட்டு போங்க. அதை தவிர பார்த்தோன்னா இந்த வாரம் சதுர்த்தி வருது. அதனால் வளர்பிறை சதுர்த்தியாகவும் இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு போங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அதை தவிர பார்த்தோன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக வரும். திடீரென்று மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக கடன் நீங்கள் எதிர்பார்த்துன்ற இடத்துலேருந்து கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குருவின் பார்வை இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தியை கொடுப்பார். தொழிலுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் வரும். அதன் மூலியமாக அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும். அதுவும் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், அதை தவிர 2 வீலர் 4 வீலர் மெக்கானிக்ஸ், 2 வீலர் 4 வீலர் வியாபாரம் பண்ணுறவா, அதை தவிர பார்த்தீங்கன்னால் மண், அதாவது கருப்பு மண், கருப்பு துணி, அதை தவிர எண்ணெய்கள், இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.